சென்னை ராமாபுரத்தில் மெட்ரோ ரயில் கான்கிரீட் பாலம் சரிந்து விழுந்ததில் இருசக்கர வாகனத்தில் சென்ற ஒருவர் உடல் நசுங்கி பரிதாபமாக உயிரிழந்தார். சென்னையில் 2ஆம் கட்ட மெட்ரோ ரயில் திட்டம் 3 வழித்தடங்களில் நடைபெற்று வருகிறது. இதில் மாதவரம் சோழிங்கநல்லூர் வரையிலான வழித்தடம் 44.5 கிலோமீட்டர் தூரம் கொண்டதாகும். இத்தடத்தில் போரூர் முதல் சென்னை வர்த்தக மையம் இடையே பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. போரூரில் இருந்து நந்தம்பாக்கம் பகுதி வரை ரயில்வே பாலத்தின் கீழ் 30 அடி உயரத்தில் வாகனங்கள் செல்லும் வகையில் இணைப்பு பாலம் அமைக்கும் பணிகளும் ஒரு சேர நடைபெற்று வருகிறது. இதற்காக 2 தூண் மத்தியில் ராட்சத கான்கிரீட் பாலங்கள் அமைக்கப்பட்டன. இந்நிலையில் ராமாபுரம் L&T நிறுவனம் அருகே 80 டன் எடையும் 33 மீட்டர் நீளமுள்ள 2 கான்கிரீட் பாலங்கள் அடுத்தடுத்து சரிந்து சாலையில் விழுந்தன. அப்போது கிண்டியிலிருந்து போரூர் நோக்கி இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த 35 வயது மதிக்கத்தக்க நபர் ஒருவர் கான்கிரீட் பாலத்தின் அடியில் சிக்கி உடல் நசுங்கி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இந்த விபத்தால் அந்த பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தகவல் அறிந்ததும் நந்தம்பாக்கம் போலீசார், பரங்கிமலை போக்குவரத்து போலீசார், மெட்ரோ ரயில்வே திட்ட அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சாலையில் வாகன போக்குவரத்தை தடை செய்து மாற்றுப்பாதையில் திருப்பிவிட்டனர். தொடர்ந்து 5 மணி நேரம் ராட்சத ட்ரில்லிங் இயந்திரம் மற்றும் வெல்டிங் மிஷின் மூலம் வெட்டி பால துண்டுகள் ராட்சத கிரேன் உதவியுடன் அகற்றப்பட்டு அதிகாலை சடலம் மீட்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து இறந்தவரிடம் இருந்த செல்போன் மற்றும் வாகன பதிவெண் அடிப்படையில் உயிரிழந்தவர் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.